ஹலோ எவ்ரிவன், கட்சி இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஹெச்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். நம்ம போன எபிசோடில் எல்லா ஆர்மருக்கும் மேட்ச் எல்லாம் போட்டாச்சு. மெண்டிங்லாம் இருக்குது எல்லா ஆர்மர்லாம். போன எபிசோடே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்மர்லாம் உடையிற நிலமையில இருந்தது. நான் நெதருக்கு போயிட்டு குவாட்ஸ் மைன் பண்ணதுனால இப்போ இந்த நிலமையில இருக்குது. இப்போது நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை, ஹெச்பி தான். அந்த ஹெச்பி ஃபார்ம் கட்டிடலான்ட்டு முடிவு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஹெச்பி ஃபார்முக்கு எங்கே கட்டலான்ட்டு இது பண்ணுறேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு தேவையான பொருளை எடுத்துட்டேன். தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு காட்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட்ட போகிறது சில்வர் ஃபிஷ் ஹெச்பி ஃபார்மு. என் ஃபோனும் கொஞ்சம் பழைய ஃபோனு, பயங்கரமாக லாக் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு 3 ஆர்மெண்டில் ட்ரை பண்ணுவோம். லாக் ஆயிடுச்சுன்னா 2, அதுவும் லாக் ஆயிடுச்சுன்னா 1, அப்படி போகலாம். நீங்களும் ஸ்டார்டிங்கில் நிறைய பிடிச்சி என்ன மாதிரி அவசரப்படாதீங்க. ஓகே, ஆர்மெண்டில் பார்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம லீச்சை போட்டு கூட்டின்னு போகலாம். இந்த லீச்சு நம்ம அடிக்கடி வாண்டரிங் டெரரில் போய் அடிப்போம்ல, அதெல்லாம் வீடியோலேயே காட்டியிருப்பேன். அங்கேருந்து எடுத்தது தான் இதெல்லாம் லீச்சு. ஓகே, இது நமக்கு இப்போ இதெல்லாம் தேவை தான். 3மே எடுத்துன்னு போவோம். ஓகே, எடுத்துன்னு போயிடலாம். பழைய நடுவில் நிறைய தடங்கள் இருந்தது, அதெல்லாம் தாண்டி தான் கூட்டின்னு போகிறேன். இதை க்ரீப்பர் வெடித்து விட்டு ஒருத்தனை சாவடிச்சு விட்டுச்சு, அதனால் இன்னொருத்தனை போய் கூட்டின்னு வந்தேன். அப்புறம் வாண்டரிங் ட்ரேட் அடிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒரு 3 பேரை கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணியிருந்தேன். கைஸ், நம்ம ஐயோ டே ஏன்டா நீங்கள் வேறு எல்லோரும் சேர்த்துட்டாங்களாண்ணா? கைஸ் இருக்கீங்களா? உயிரோடு இருக்கிறாங்கடா. நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் க்ரீப்பர் வெடிக்கும்போது 3 பேருமே சேர்த்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு 3 பேர் பூச்சல்ல, அப்போ 3 பேருமே சேர்த்துட்டாங்க. நல்ல வேலை இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, தெரிஞ்சது தான் இதுவாக இருக்குது. ஓகே, நம்ம அங்கே போய் நம்ம ஃபென்ஸில் கட்டிடலாம். அங்கேயே கட்டிடுவோம். உள்ளே போகலாமா? இல்லை வேணாம், உள்ளே நம்மளே போக மாட்டோம். நம்ம எதுக்கு அந்த ஃபார்ம் கட்டி வச்சுருக்கோன்னே தெரில. அதில் கோல்டு தான் கேரட் தான் இது பண்ணோம். ஏன்னா நமக்கு கிட்ட கோல்டு நிறையவே இருக்குது. சாப்பாடு தான் இதுவாக இருக்குது கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் கட்ட போகிறோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த நேம் டேக் போட்டிருப்பேன். அது பேர் என்ன, பிக்லினுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துப்போம். நமக்கு தண்ணி ரொம்பவே முக்கியம். இங்கே 3 இதில் 1 இது அன்லிமிட்டட் இது செஞ்சுக்கலாம். ஓகே, நான் ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஏன்னா என்னால் முடிஞ்சால் நான் அது கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபார்ம் யாருதுன்னா பிஎஃப் ஜோக்கர். அந்த பிக்லின் கூட இந்த பேர் தான் வச்சுருப்பேன், பிஎஃப் ஜோக்கர்ன்ட்டு. அதுக்கடுத்து ஒன்று செத்து போச்சு. எப்படின்னா, நான் லீச்சு போட்டு உள்ளே தள்ளிட்டேன். அம்மா தள்ளக்கூடாது, அண்ணான்னு இன்னொன்று போய் கூட்டின்னு வந்து அதை இது பண்ணி போய் தூங்குவோம். ரொம்ப நான் தூங்கி கடைசியாக 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தூங்குவோம். ஓகே, 37வது நாள். காலையில் எழுந்திரித்த வாலிபன் என்ன தேடினான்னா, பிளேசர் ஆடு எடுத்து அது என்ன காபிள் ஸ்டோன் எடுத்து அந்த இது செஞ்சான். அடுத்து என்ன பண்ணான்னா, கிளாஸ் எடுத்து அப்புறம் ஸ்டோனை எடுத்து அதை அப்படியே போட்டான். கிளாஸை ஃபஸ்ட்டு போட்டு நெதர் வாட்டை எடுத்து அதுக்கடுத்து ஸ்டோனை எடுத்து அதை போட்டு அதுக்கடுத்து கன் பவுட்ரு எடுத்து அப்புறம் ஒன்று எடுத்து அதில் போட்டதும் கைஸ் ஃபார்ம் வேலைக்கு ஆகலை. கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஃப்ரேம் ட்ராப்ஸை கூட விடுங்க, அதில் மொபைல் பிளேயர்ஸுக்கு நிறைய வாட்டி ஆகுது தான். இது என்னதுக்கு கைஸ்? இது நான் போகிற இன்விசிபிள் பிளாக் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபார்ம் வேலை செய்யுது, ஆனால் அது ஸ்லோவாக தான் இருக்குது. என்னோடய ஆர்மர் எதுவுமே ரெக்கவர் ஆகலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா லேக் தான் அர்த்தம். நம்ம வேறு ஒரு இடத்துல ஒன்று வச்சு கட்டிடலாம். நமக்கு 2 வச்சு கட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. நம்ம சீக்கிரமாக வீடியோ போட்டாகணும். வேறு ஒரு இடத்துல கட்டிடலாம். இங்கேருந்து ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அது எந்த இடம்ன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த இடத்துல தான் ஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டுவேன். எந்த இடம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லி விட்டு போங்க.
ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். 39வது நாள் உறக்கம், 40வது நாள் கண்முழிக்க தூண்டியது வாலிபனுக்கு. 40வது நாள் இந்த ஃபார்மை கட்டுறதுக்கு 5 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேங்க கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அது என்ன ஸ்ப்ளாஷ் ஏதோ ஸ்டோன் வச்சா வரும், அது என்னன்னு தெரில. அதை வச்சா சில்வர் ஃபிஷ் வரும். ஊசிங்கன்னு நினைக்கிறேன். ஊசிங்கா உங்களுக்கு எனக்கு தெரில கைஸ், நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டோன் வச்சா வரும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே வாங்க இப்போ நம்ம ஃபார்மை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட எல்லா ஆர்மரும் எல்லாமே 100ல் இருக்குது. நம்ம மேட்சஸ் வாட கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் ஏற்றிக்கலாம். ஒன்று எடுத்து ஐயோ நானே கிலோவிட்டேண்ணா. சரி நம்ம இன்வெர்ட்டரில் என்ட்ரு பொருளுக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது. இதெல்லாம் உடச்சி தான் கைஸ் வெளியே வரணும். எப்பயுமே ஒரு என்ட்ரு பொருள் வச்சுக்கோங்க, என் மேலே போட்டுப்போம். அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு இதுவாகும். டேய் என்னடா வெளியே வர மாதிரி இருக்குது. டேய் ஆமாண்டா வெளியே வராங்க. அதை என்னன்னு சரி பண்ணிடுறேன். நீங்கள் உள்ளே போய் அந்த ஸ்ப்ளாஷ் போர்ஷன் வச்சுக்கூடாது. நான் வெஸ்டர்ன் தெரியாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்குறேன். கொஞ்சம் எஸ்பி வருது, டீசெண்டான லெவல் தான் இருக்குது. 1 மினிட், ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதில் ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வருது. ஓகே எல்லா சில்வர் ஃபிஷ்ஷும் சாகுது, நமக்கு எஸ்பியும் கிடைக்குது. நமக்கு இது போதும் நம்ம ஆர்மரை க்யூர் பண்ணுறதுக்கு கைஸ். நீங்கள் பல்காக தேவைப்படுதுன்னா 2, 3, 4, 5 கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நான் பிசியே சொல்கிறேன், 5 தாங்காது. பிசியே 3 தான் தாங்கும். நம்ம 5 வச்சுருக்கோம், பரவாயில்ல விடுங்க. 2 வச்சுருந்தோம், 3 வச்சுருந்தோம், இப்போது 1ல் இருக்குது. இதுவே ஓகே தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த ஃபார்ம் பில்ட் பண்ணுறத கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். வரட்டா, போயிட்டு வரேன், பாய்.